திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 69 தூது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. அன்புமிகுந்த குணம் நற்குடி பிறப்பு அரசினரின் போற்றுதற்குரிய நட்பண்புடைமை ஆகிய தன்மைகளைக் கொண்டிருத்தலே தூது செல்வோர்க்கான இன்றியமையா இலக்கணங்களாகும். அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. அன்புடைமை அறிவுடைமை எதையும் ஆராய்ந்து எடுத்துரைக்கும் சொல்லாற்றல் ஆகிய மூன்றும் தூது செல்பவருக்கான இன்றியமையா பண்புகளாகும். நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு. அறிவுநூல் பலவும் கற்றவருள் எல்லாம் வல்லமை கொண்டு திகழுதல் என்பதாவது தமது நாட்டின் நலன் மற்றும் வெற்றியை நாடி ஆயுதபலம் பொருந்திய எதிரி நாட்டிற்குள் தூதுரைக்கச் செல்பவரது பண்பாகும். அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. தெளிந்த அறிவு பொலிவு கொண்ட தோற்றம் தேர்ந்த கல்வி இந்த மூன்று தன்மைகளையும் நிரம்பப் பெற்றவரே வேற்று நாட்டினரிடம் தூதுரைக்கும் பணிக்குச் செல்லத் தகுதி படைத்தவர் ஆவார். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. வேற்றரசரிடம் சினத்தை தூண்டும் விரும்பத்தகாத செய்திகளை தவிர்த்து சொல்ல வேண்டிய செய்திகளை இனிய சொற்களால் நயம் மிக்கவாறு தொகுத்துரைப்பதன் மூலம் தமது சொந்த நாட்டிற்கு நன்மை பயக்கச் செய்வது சிறந்த தூதுவரின் பண்பாகும். கற்று கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்றுத் தேர்ந்த அறிவுடையவராக எதிரிகளின் பகைமை கொண்ட பார்வைக்கு அஞ்சாதவராக காலத்திற்கேற்ப செய்யத்தக்க வழிகளைக் கண்டறிந்து செயல்களைச் செய்து முடிக்க வல்லவரே சிறந்த தூதுவராவார். கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. வேற்று நாட்டில் தமது சொந்த நாட்டிற்காக தாம் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து நன்கறிந்து அவற்றைச் செய்வதற்கு ஏற்ற காலம் இடம் குறித்து முன்னமே சிந்தித்து சொல்பவரே தலை சிறந்த தூதுவர் ஆவார். தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. தூய ஒழுக்கம் வேற்று நாட்டிற்குள் செயலாற்றுதற்கேற்ற நல்ல துணை எதற்கும் அஞ்சாத உள்ளம் ஆகிய மூன்றினோடும் மேய்த்தன்மையையும் பெற்றிருத்தல் தூதுவரின் சிறந்த பண்பாகும். விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சேரா வன்கணவன். தன் நாட்டிற்காக வேற்றரசரிடம் தூதுரைக்கச் செல்லும் தூதுவர் அங்கே தாம் சந்திக்க நேரும் ஆபத்தினைக் கண்டு அஞ்சி வாய் தவறிக்கூட தவறான அல்லது இழிவான சொற்களைச் சொல்லிவிடாத ஆற்றல் உடையவராக இருத்தல் வேண்டும். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவட்கு உறுதி பயப்பதாம் தூது. வேற்று நாட்டிற்கு தூதுரைக்கச் செல்லுமிடத்தே தமக்கு அழிவே நேரும் நிலை வந்தாலும் அதற்காக அஞ்சாமல் தமது அரசின் நலன்கருதி அதற்கென உறுதியோடு செயலாற்றுபவரே அரசின் நம்பிக்கைக்குரிய தூதுவர் ஆவார்.